இந்திய தேசத்தின் பெண்கள் உலக கோப்பையை கைகளிலே உயர்த்தி பிடித்திருப்பதை காண கண்கள் கோடி வேண்டும். ஆம், கண்கொள்ளாத காண கிடைக்காத அந்த அற்புத சாதனை உலக சரித்திரத்திலே முத்திரை பதித்திருக்கின்ற அந்த மாபெரும் கொண்டாட்டம். உலக மகளிர் கிரிக்கெட்டிலே மகத்தான சாதனை. பாரத தேசத்திற்கு மகுடம் சூட்டிய நம் தேசத்தின் மகள்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நம்முடைய தலையிலே இடி இறங்கியதை போல ஒரு பேர் அதிர்ச்சி. மதுரை மாணவியை கடத்தி கூட்டு பலாத்காரம் கோவையிலே அரங்கேறி இருக்கிறது. போதை ஆசாமிகளினுடைய அட்டுழியம், அராஜகம். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என அரசிற்கு தொடர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எத்தனை முறை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எச்சரிக்கை மணி அடித்தாலும் ஆட்சியாளர்கள் அதற்கெல்லாம் தீர்வு காண அக்கறை கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் இந்த தொடர் துயர சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதற்கு காரணம். ஆம், இன்றைக்கு கோவையிலே காரில் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருந்த மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை கத்தி முனையிலே கடத்தி போதை ஆசாமிகள் மூவர் கூட்டு பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது.